சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி த்ரெட். இந்த ஷோல பி டெவில் அப்படிங்கிற ஒரு கொரியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா எடுத்திருக்காங்க. 2 பெண்களை மையமா வச்சு இந்த படத்தினுடைய திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. அதுல ஒரு பெண்ணுடைய கதாபாத்திரத்தை பாத்தீங்கன்னா சியோன்ல வேலை பார்க்கிற ஒரு பேங்க் எம்ப்ளாயா டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இவ ஒரு பயங்கர ஒரு ஷெல்பிஷான ஒரு கேரக்டரா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க கண்ணு எதிர்க்கவே பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கும். பட் அதை பத்தி பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டா. அதே போல அதுக்கு சாட்சி சொல்லவும் போக மாட்டா. அந்த அளவுக்கு ஒரு ஷெல்பிஷான கேரக்டரா காட்டுவாங்க. சோ இவனுடைய வேலை ரிலேட்டடா ஒர்க் ரிலேட்டடா சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக இவன் வெக்கேஷனுக்காக ஆல்ரெடி வேலை பார்த்த ஒரு தீவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறா. சோ அதே தீவுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பெண் பாத்தீங்கன்னா அவளை காட்டுறாங்க. சோ அவனுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் அபியூஸ் நடக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களுடைய லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நரகம் அப்படின்னு சொல்லலாம். செக்ஷுவலா அபியூஸ் நடக்குது, பிசிக்கலா அபியூஸ் நடக்குது, மென்டலா அபியூஸ் நடக்குது. இப்படி எல்லா விதத்திலையும் கொடுமைப்படுற ஒரு பெண்ணா அந்த தீவு இருக்கா. இந்த சியோல வேலை பார்க்கிற பெண் அந்த தீவுக்குள்ள போனதுக்கு பிறகு அங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் அந்த தீவுல இருந்து யாரு உயிர் பிடிச்சு வெளியே வந்தா அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த பி டெவில். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த இனிஷியல் செட்டப் தாங்க. ஆரம்பத்திலேயே ஒரு சிட்டிக்குள்ள ஒரு கிரைம்ல நடக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. உடனடியா பாத்தீங்கன்னா அந்த தீவை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான தீவா இருக்கும். ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்படியே அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான மனிதர்களா இருப்பாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் சோ அவனுக்கு பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அநீதி நடக்குது, ஒரு பயங்கரமான அநீதி நடக்கும், பயங்கரமா கொடுமைப்படுத்தப்படுவா. அவளுக்கு எல்லா விதமான முறையிலையும் டார்ச்சர் கொடுப்பாங்க. சோ அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு ஆறுதல் தான், அவளுடைய பெண் மட்டும்தான். சோ அவருடைய கணவரோட அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்கா. சோ அவளுக்கு பயங்கரமான குடும்பம் நடக்குது. ஒரு அப்பாவியான ஒரு பெண்ணா இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அப்பாவியான பெண்ணை பார்த்தா நமக்கே ஒரு பரிதாபம் வரும். சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அப்படியே டிரான்ஸ்பர்மேஷனா ஆகுறா. அப்படி அவர் ரிவெஞ்ச் எடுக்கும் போது சோ எப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா மாறுறா அப்படிங்கிறத ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரிவெஞ்ச் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. சோ உண்மையாவே பாத்தீங்கன்னா பயமுறுத்துற அளவுல அந்த ரத்தம் தெறிக்க எடுத்திருப்பாங்க. அதே போல இந்த படம் ரொம்ப பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் முடிச்ச விதமும் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நீட்டா முடிச்சிருப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. படம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். சோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர பிளட் ஷேடா இருக்கு. சோ அதுக்கான மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. இந்த படத்துக்கு எப்படி 5 ரேட்டிங் 5 க்கு 3. அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.